Hi guys, வெல்கம் டு மை சேனல் Ultra Tamil Gaming. இந்த வீடியோல என்ன பத்தி பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Granny Chapter 2. டோர் எஸ்கேப் தாங்க பண்ண போறோம். ஒருத்தர் நம்ம கமெண்ட் பண்ணியிருந்தாரு ப்ரோ டோர் எஸ்கேப் போடுங்க ப்ரோ அப்படின்னு கமெண்ட் பண்ணியிருந்தாரு. அதான் நம்ம இன்னைக்கு பண்ண போறோம். அவருக்கு மிக்க மிக்க நன்றி. அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்பதான் நம்ம போற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு வணக்கம். ஆமா ப்ளே கொடுத்துடலாம் இல்ல நார்மலா வைக்க போது லைட்டா வாங்க டோர் எஸ்கேப் தான் வாங்க பார்க்கலாம். வீடியோக்குள்ள போலாம். கைஸ் வீடியோ கொண்டு வந்தாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க guys. நம்ம ஏற்கனவே போட்ட போட் எஸ்கேப் இந்த ஹெலிகாப்டர் எஸ்கேப் வந்து ரொம்ப நல்லா போச்சு ப்ரோ. கருத்து சொல்லுங்க ப்ரோ. தூரமா உட்காந்து பேசாதீங்க ப்ரோ, இறையுது ப்ரோ வீடியோ பார்க்கறதுல. ஆமா bro போன வீடியோ வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் போடுறோம். இப்போ நம்ம டோர் எஸ்கேப் தான் பண்ண போறோம். இன்னைக்கு நான் ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் நிரூபிக்க போறேன். நான் அடிக்கிற அடியில அந்த கிராணிக்கு பின்னாடி இருந்து பீ வரணும் காய்ஸ். மொட்டை வந்துட்டாங்க காய்ஸ். கிராணி தான் வரல. என்ன கிராணி மொட்டை போயிட்டான். மொட்டை போயிட்டான். மொட்டை வரணும். சொட்டை 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 பாத்துறாம வாங்க மேல போயிடலாம் காய்ஸ். அப்படியே குடுகுடுன்னு போய் டோர் எஸ்கேப் என்னலாம் கிடைக்கும் பார்த்துடலாம். டோர் எஸ்கேப்க்கு முக்கியம் டோர் ஹேண்டில் இப்போதான் போட்கி தான் கிடைக்கும். அடுத்ததா என்ன எஸ்கேப் கிராணி சாப்டர் 2ல போடலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க ப்ளீஸ். ஒரு கமெண்ட் தானே தட்டி விட்டு போறங்க, பயப்படாதீங்க. ஓ இது நமக்கு தேவை. ஆமா ரொம்ப தேவை. ரெண்டு வீலு கிராணி வரும். ஏன் வீட்டை எதுக்கு நீங்க உடைச்சீங்க அப்படின்னு வரும். கிராணி இதா இருக்கா எதுல பண்ணு கிடைச்சா நல்லா இருக்கும். சொன்ன தரிசனம் பார்க்கலாம். செலக்டப் இருக்கு. செலக்டப் பண்ணா வேஸ்ட். தேவையே இல்லை. ஏன்னா நம்ம வந்து ஹெலிகாப்டர் எஸ்கேப் பண்ணல, நம்மளுக்கு செலக்டப் வேண்டாம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு கன் இருக்கு கைஸ். கன் இருக்கு. வாங்க இன்னைக்கு சொட்டை சொட்ட தரிசனம் சொட்டை சொட்டை நேத்து அன்னைக்கு தானே உன்னை அடிச்சேன். எங்க மொட்டையா சொட்டையா அன்னைக்கு வா 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 அன்னைக்கு தானே உன்னை அடிச்சேன். அடி அடி நெஞ்சிலே விழுந்துட்டு கைஸ். கைஸ் எடுக்க முடியல. ஐயோ மொட்டையா வந்துடக்கூடாது. வந்துருவான். மொட்டை ஐ போய் அடி வந்துருவான். மொட்டை உன எங்க மொட்டை மொட்டையா மொட்டை எங்கல பேரு ஐயா எங்க போயிட்டான் கைஸ்? முன்னே நான் காணோம். கிராணி வரான் பாருங்க. மிதிச்சுட்டு வரான் கிராணிய. ஏய் கிராணிய எதுக்கு அடிச்ச? நான் உனையும் அடிப்பேன் அப்படின்னு வரான். என்ன குளிர்ச்சியா இருக்கு கைஸ். இந்த வெயில்ல நீங்க சம்மருக்கு வெளியே போலாட்டி உங்க மண்டைய பார்த்தாலே தெரியும் என்ன குளிர்ச்சியா இருக்குன்னு. ஓகே குளிர்ச்சியை பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்மளுக்கு ஒண்ணுமே இல்ல எதுவுமே வைக்கல. சரி ரைட்டு. கொஞ்சம் கொஞ்சம் கவுபாய் கிடைச்சா நல்லா இருக்கும். முதல்ல பிரிஞ்சு கிடைக்கணும். டோர் ஹேண்டில் கிடைச்சிச்சு. 2 பொருள் கிடைச்சிட்டு பல்லாக்கி வேணும். சேஃப் கீ இருக்கு கைஸ். இப்படி போயிடலாம். இந்த ஊர்ல நம்ம கிடைச்சிருக்கு. சேஃப் கீல சம்மந்தமே இல்லாம வைப்பாங்க பாத்தீங்களா? கேஸ் போலிங் வைப்பாண்டுக்கு போனாட்ட ஏதோ சம்மந்தமே இல்லாம வச்சிருந்தாங்க. இந்த ஆட்டை என்ன வச்சிருப்பாண்டு? கேஸ் போலிங் வச்சிருப்பாண்டுன்னு நினைக்கிறேன். நமக்கு தேவையில்லாத பொருள் தான் வைப்பாங்க. ஆமா பிரிஞ்சு கிடைச்சிட்டு இதாவே நமக்கு ஆமா இதுல இங்க பாத்தீங்களா இதான் சொன்னேன் தேவையில்லாத வச்சிருக்காங்க. இப்ப நம்ம உடனே போய் இதை வச்சு வந்துடலாம். ஏன்னா அந்த காவாயில ஒரு 8 கால் பூச்சி இங்க பாருங்க வச்சிருக்காங்க. 4 கால் பூச்சி ஒண்ணு ஓடுது. அது கிராணி கூட சொந்த கால பாட்டி கூட இல்ல நினைக்கிறேன். போன வீடியோல கேஸ் ஃபீஸ் ரொம்ப தெரியாச்சு. ஆமா பாக்கறவங்க போய் பாத்துருங்க. ஃபன்னியான ஒரு வீடியோ அடுத்து சரியான தேடி கடைசி அந்த மொட்டை பையன் என்னமா பண்ணி விட்டுருப்பான். உங்களுக்கே அது தெரியும். போட்ல கொண்டு போய் வச்சிருப்பான். போட்ல நடுகாலி உனக்கு குண்டை போட்டு அடிக்கணும். வா வந்துடக்கூடாது. போனாட்டி இதே மாதிரி தான் வந்தோம். போட்டாச்சு வெடிச்சிட்டு எங்க போய் வெடிக்குது பாருங்க guys. மேல போய் முதல்ல நம்ம போய் இதட்டு வந்துடலாம். கண்ணெட்டு வந்துடலாம். ஆமா சீக்கிரம் இந்த கேம் முடிக்கணும். ஆளுக்கானுக்கு எஞ்சிருப்பாங்க பரவாயில்ல ப்ரோ பாத்துக்கலாம். கட்டிங் பீஸ் வர தேவை, அதான் முக்கியம். தெரியல ப்ரோ தெரிஞ்சா நானும் சொல்ல மாட்டேனா. தம்பி 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 வாடா வா. தம்பி வாடா தம்பி 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 வாடா. தம்பி வேண்டாம். கிராணி வந்தா வரட்டும் ப்ரோ பாத்துக்கலாம். கிராணி பாட்டா ப்ரோ செத்தான் ப்ரோ.
என்ன ப்ரோ செய்ய ப்ரோ தெரியல ப்ரோ. இப்போ அது வேற உயிரோட வந்திருக்குமா ப்ரோ? இல்ல ப்ரோ. டே ஒன்லேயே முடிக்கலாம் அப்படின்னு ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயரா நான் உள்ள போனேன். ஆனா டே ஒன்ல நம்மளால முடிக்க முடியல. சரிங்களா? நீங்களும் கமெண்ட் பண்ணுங்க அடுத்து என்ன கேம் பிளே போடலான்னு. ஒரு கமெண்ட் தானே தட்டி விட்டு பாருங்க. என்ன பண்ணலாம்? கொஞ்ச நேரத்துக்கு இந்த சொட்டைய ஏதாவது ஒன்று பண்ணிடலாம் கைஸ். இதை வச்சு பூட்டிடலாமா ப்ரோ? இந்த டோர் லாக்க வச்சு. ஆமா இந்த வேண்டாம் வேண்டாம். குண்டா பாரு. தெரியல ப்ரோ. இன்னும் வாரம் ப்ரோ வேண்டாம் அது நம்மளால நம்ம ஒரு சுட்டு தான் இந்த வந்துட்டான் மொட்டை நல்லா இருப்ப வெளியே போ. மொட்டை போயிட்டா சொட்டையை விட மாட்டான். சொட்டை இந்த ஆட்டை விடக்கூடாது ப்ரோ. ஏன் சொல்லுங்களேன்? அது ஒண்ணு ப்ரோ. ரெண்டாவது வந்து நம்மளை அடிச்சிட்டான் கிளவி கன்னட்டு வந்து. போவார் நான் ஒரு ஆங்கிரி ப்ரோ பிளேயர் அப்படிங்கறத நிரூபிக்கணுமா? அது எஞ்சி இருக்காது ப்ரோ. நம்பிக்கையோட இரு ப்ரோ. எஞ்சிட்டு ப்ரோ கண்ணு வர ப்ரோ. என்ன ப்ரோ என்ன ப்ரோ செய்ய போ ப்ரோ? மொட்டையை வர வந்துருப்பான். மேலோடி போயிடலாம் ப்ரோ. ப்ரோ என்ன ப்ரோ செய்ய தெரியல ப்ரோ. இப்ப இன்னும் என்னென்ன பொருள்லாம் தேவை? மேல போய் தேடிடலாம் ப்ரோ. ப்ரோ நம்ம அதுக்கு வந்து இன்னும் வந்து கட்டிங் பீஸ் தேவை. வேற கவுபார் தேவை. கண்டிப்பா கவுபார் உள்ளே விழுந்துட்டு தேவை ப்ரோ. கட்லாக்கி வேணும். அதான் பெரிய விஷயம். இப்போ சொட்டையும் கிளவியும் இப்படிக்கா வருவாங்க. நம்ம அடிக்கா வந்தாலும் அவங்களுக்கு அடிதான் வச்சு விட்டு வாழாங்களான்னு பார்க்கணும். இங்க இருந்து குளிர்ச்சி வாங்கலாமா ப்ரோ? எப்படி பார்க்காம குளிர்ச்சி கீழே விழுந்துறாதோ வந்து அடிச்சு போடுவோம். செத்தான் ப்ரோ. கேள்வி அடிக்க முட்டையா? இந்த பக்கம் பார்த்தா சொட்டை, இந்த பக்கம் பார்த்தா மொட்டை. எப்படி ப்ரோ போவேன்? தெரியல ப்ரோ. அதான் ப்ரோ என்ன எப்படியா கட்டிங் மிஷின் இருக்காம அங்க இருக்க வாய்ப்பு ப்ரோ. நம்ம முதல்ல கன் எடுக்கணும். கன் வந்து சொட்டை வைக்கணும். சொட்டை வந்து எங்கதான் இருக்கலாம். பியானாச்சி ப்ரோ. பியானாச்சி வந்துருவா ப்ரோ. என்ன ப்ரோ சொட்டையை மொட்டை நம்ம வாட்ச் பண்ணணும். இங்கதான் வரும். ஆமா இப்ப பாத்துட்டானா வருவான். பாருங்க அவன் அங்கதான் இருக்கும். அப்படிமா கண்ணு வர அங்க மாட்டிக்கிட்டு இப்ப என்ன பண்ணலாம் ப்ரோ? நம்ம செத்தா அவன் உயிரோட இருந்தாலும் நாலு கழிச்சு அது வர நமக்கு தெரியாம போச்சு. வந்துட்டான் மொட்டை வந்துட்டான்னு நினைக்கிறேன். கண்ணிங்க போட்டுருக்காள கண்ணி இல்ல எப்படி ப்ரோ? கண்ணு என்ன சிவப்பு கலர்ல இருக்கு? மேல போகும்போது மொட்டை வந்துட்டா அவ்வளவுதான் ப்ரோ. நம்ம கதையே முடிஞ்சிடும். ரொம்ப சுத்த விட்டுறாங்க. வரனால அப்படி தோணுது. என்ன ப்ரோ சுத்த விடுறானா ப்ரோ? மூடிக்கலாம் போல. இவனாலதான் எல்லாம் வந்து நீ உள்ள போல. நான் குண்டு எடுக்கணும். உள்ள போல 4 காலு போனாட்டு நம்ம குண்டு எடுத்து அழகா போட்டு அடிச்சிருக்கோம். இந்த அட்டையும் இந்த ஒர்க் அவுட் வேலை ஆகல. முடிஞ்சிக்கலாம். உள்ள போயிட்டானா எட்டி பாக்கலாம். நைஸா பார்க்கலாம் 4 காலு. அப்புறமா வீடியோ பாக்குறவங்க எல்லாம் உள்ள போயிட்டான். லைக் பண்ணிட்டு மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. நைஸா போய் ஒரு குண்டு எடுத்துடலாம். ரெண்டு பேருமே சாப்பிடும். வாடா கிராணி வாடி கிராணி சொல்லி வெடிக்கனா சொட்டையை வர வெளிக்குண்டு வருவான். மறுபடியும் குண்டுட்டு வரணும். நம்ம அன்னைக்கு ஃப்ளூக்ல போட்டோமோ நினைக்கிறேன் ப்ரோ. ஆமா ப்ரோ. 4 கால் வந்துடாம 4 கால சாவடிச்சிருக்கான். 4 கால் வேண்டாம் ப்ரோ. போட்டோம் ப்ரோ.
நாலுக்காலுக்கு ஒண்ணுமே ஆகாது bro. இப்ப பாரு bro. என்ன ப்ரோ ஒரு இந்த குண்டே வேஸ்ட் ஆயிடுச்சு. அப்புறம் மேல இருக்கும் ப்ரோ. என்ன ப்ரோ பண்ண? என்ன ப்ரோ நீ ஜாலி ஓ மை காட். ஓகே ஏதாவது ஒரு பிளானோட தான் நம்ம வெளியே போகணும். போனோன்னு என்ன செய்யலாம்? நம்மகிட்ட இப்போ கன்கி வேற இல்லை. ஆமா ப்ரோ அப்ப என்ன செய்யறது கன்னு ஷார்ட் கன்னும் இல்ல இப்ப என்ன பண்றது அவன் சாவடிக்கணும். பாத்ரூம்ல தேடணுமா ப்ரோ பக்கத்து பாத்ரூம் தேடவே இல்ல ப்ரோ தேடிட்டோம் ப்ரோ. நான் தேடினேன் ப்ரோ. தேடிட்டேன். இப்போ என்ன பண்ணலாம் மேலே போய்? எதுக்கோ தேடிக்கிறோம் ப்ரோ சொட்டா அங்க போனா தெரியல சொட்டா வரமா சொல்லிட்டு வா டிகா போயிட்டா ப்ரோ. இங்கே தேட்டேன் ப்ரோ. நான் ஏற்கனவே பாரு ப்ரோ. கேஸ் ஒடினா வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ப்ரோ. மொட்டை டிகா வந்துடக்கூடாது. வந்துட்டானா பெரிய அவமானம். இல்லை இல்லை மொட்டை இல்லை. மொட்டையும் அழகானும் மொட்டை வந்துட்டான். ஐயோ ஆஹா வந்துருவான். எதுக்கெல்லாம் வந்துருவான். சௌபரு அனாம தான் சாப்பிட்டுட்டோம் ப்ரோ ஆமாம் ப்ரோ. இப்போ கிராணி வர எப்படிக்கா வருவான்னு தெரியல. கிராணி இப்படிக்கா வந்துட்டானா ஓ வந்துட்டான். என்ன காய்ஸ் பண்ண போகும். ஒளிஞ்சுக்கலாம் எங்க போய் தேடுறது ப்ரோ சரி வேற வழியே இல்லை. டோர் லாக்க வச்சு அவங்கள அடைச்சிட்டு நம்ம அடுத்து வந்து அந்த மொட்டையில அவனை வர கொள்ளணும். இந்த 4 கால் கொள்ளணும். அதனால நம்ம முதல்ல டோர் லாக்க வச்சு அவங்கள அடைச்சு விட்டுருவோம். சரிங்களா? அச்சு விட்டு அவன்ல வந்து அலைய விடும் 4 கால் எப்படி கொள்ள ப்ரோ வச்சு விட்டுலாம். வச்சு விட்ட அப்புறம் நம்ம அடுத்து 4 கால்ட்ட இருந்து எப்படியாவது அதை வாங்கி ஆகும். என்ன செய்யலாம்? 4 காலுக்கு ஷாட்கன் கீ இன்னும் கிடைக்க மாட்டேங்குது. அது எங்க அப்புறம் இருக்கு அட்டன் கார்டு வந்துட்டு அந்த 2 கோடியா வராங்களே. கூட்டுறா கதவை வேடா டோர் லாக்க வச்சாச்சு காய்ஸ். வா இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஆமா இன்னும் கொஞ்ச நேரம் தான் நமக்கு டைம் இருக்கு. தேட இடத்துல தேடணும். டக்கடக்கணும் எப்பனுக்கு இருக்கணும். அங்க தேடியாச்சு ப்ரோ. செக் எடுத்துட்டு அங்க தேடியாச்சு. இங்க தேடியாச்சுல சரி ப்ரோ கிடைக்கல எதுவும். தேடியாச்சுங்க இருக்கிறது வந்து நம்மளுக்கு வந்து ஏதாவது ஒரு இது பண்ணி தான் எடுக்கணும். இதுக்குள்ள ஏதாவது இருக்கான்னு பாத்துக்கலாம். கட்டிங் பீஸ்னால நம்ம கண்ணு கொடுத்தார வேலைக்கும் கண்ணு வேணும். எப்படியாவது கண்ணு எடுக்கணும். அதுக்கு நம்ம ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கொஞ்ச சாவடிக்கணும். எப்படி சாவடிக்க ப்ரோ? குண்டுதான் இருக்காங்க. வந்தாங்க 4 கால் தலையா இதுல கன் எடுத்து வந்து போடுங்க. ஆமா 4 கால் தலையா எப்படியாவது அடிக்கணும். எங்க எது நாட்டுல குண்டு இருக்குமோ டாப் ஃப்ளோர்ல ப்ரோ? அது வாய்ப்பு இல்ல ப்ரோ. கீ வேணா இருக்கலாம் ப்ரோ. கண்ணி போடுறா ப்ரோ. அப்போ வந்துட்டா ப்ரோ. யாரால நம்ம வச்சு விட்டது எப்படி இருக்குன்னு பார்த்து வந்தோம். வந்துட்டா பாத்தீங்கன்னா வரவேற்கிறா கோத்தோட வர மீட் இருக்கு ப்ரோ. மீட்டா? மீட் இருக்கு. ஓ மை காட். இது இனிமேல் அந்த 8 கால் பூச்சியின் தொலை இனி இந்த அப்துல் இனி இந்த அல்ட்ரா தமிழ் கேம் சும்மாவா எப்படிக்காத வரும்னு நினைக்கிறேன் அந்த கிராண்ட். சொட்ட இப்ப நம்ம மீட் எடுத்து போய் கறி எடுத்து போய் வச்சா அது நல்லா தின்னுட்டு வரக்கும். இந்த கேப்ல நம்ம போய் வெண்ணட்டுருவோம். இங்க எல்லாத்தையும் தள்ளி விட்டு போயிடும். தள்ளி விட்டு இப்படிக்கா ஓடிட்டோம்னா அப்படிக்கா கிராணி வரும். நம்ம அப்படிக்கா போயிடும். மொட்டையை மட்டும் இப்படிக்கா வந்துடக்கூடாது. ஏன்னா முட்டையும் இருக்கானே குசும்புகார மொட்டையை தூங்கிட்டு இருக்கானு. தூங்கிட்டு இருந்தா கூட நல்லா இருக்கும். பாஞ்சு இப்படியே ஓட்டி இந்த கதை ஒரு பூட்டு புட்டிடணும். அது எப்படி ப்ரோ வைக்கிறது? இப்படிதானே வைக்கணும். ஆமா ஆமா வச்சாச்சு.
வாடா தம்பி வாடா தம்பி வாடா தம்பி சாப்பிட்ற வரைக்கும் நமக்கு டைம். முதல்ல இந்த கன் எடுத்துக்கலாம். கன் எடுத்து அங்க போட்டுக்கலாம். அந்த கண்ணு போட்டு அப்படியே கொபர் அடிச்சான் பாரு. ஒரு செகண்ட் தான் நமக்கு டைம் இல்ல. என்ன ப்ரோ? இல்ல எஞ்சிடலாம் ப்ரோ ஒண்ணும் இல்ல ப்ரோ விடு ப்ரோ. கடிச்ச உடனே அந்த கிராணி சொட்டை வந்திருக்கும் போ. கொஞ்சம் புல்லட் கீழே போகணும். கடிச்சு விட்டான் பாருங்க. கோபார் இப்ப எப்படி நீங்க இருக்கு? செத்தல 4 காளையா? 4 காளை. நான் பயப்படாதா இல்ல ப்ரோ. இனிமே மொட்டை இங்க நின்று இருக்கான். ஒண்ணு பிடிச்சிட்டு இருக்காங்க மொட்டை. அப்பா மொட்டை இனி இந்த பாருங்க மொட்டையை பாருங்க. அதனால மொட்டைக்கு இந்த முட்டை கால மகதி வச்சிருக்கான் ப்ரோ. முட்டை சொல்லிட்டு வர வேண்டியதானே முட்டை? கால மகதி வைக்கிறான் முட்டை. நான் எப்படியா கீழே போய் குண்டட்டு போயிட்டான். ஓ கீழே போய் குண்டட்டா நமக்கு பாயத்தெல்லாம் முடிஞ்சது. 2 பேரையும் போட்டு தள்ளிட்டு இவனை போட்டு தள்ளிட்டு கவர் எடுக்கலாம் ப்ரோ. ஆமா எடுத்துட்டு கவர் எடுத்து ஒட்டி விட்டு நமக்கு இது பேலாக்கி மட்டும் தேவை. பேலாக்கி இங்க ப்ரோ இருக்கும். மேலதான் ப்ரோ இருக்கும். மேல சுட்டுட்டு அந்த ஒரு இடம் மட்டும் நான் சுட்டுட்டு நம்ம இது கடிங் மட்டும் சுட்டலாம் ப்ரோ. அந்த அங்க இருக்கலாம் கௌபாரு. அது வேற கௌபார் இல்ல பெட்லாக்கி வடியலாம். ஓடு மேல போல. ஒரு முட்டை மேல போல. முட்டை எங்க போறா? சொட்டை அப்படிக்கா போயிட்டு இப்படிக்கா வருவா உனக்காரி. இந்த கேப்ல நம்ம நம்மள பாத்துறானே பாக்குறதுதான் நம்ம இங்கே வருது கைஸ். 2 பலை போட்டுடலாமா? அவ்வளவுதான். நம்மளுக்கு இனிமே பவர் ஹவுஸ் ஆயிட்டோம். அல்ட்ரா தமிழ் கேமிங் பவர் ஹவுஸ் இன்னைக்கு கண்டிப்பா உண்டு. ரொம்ப நம்மள அடைய வச்சிட்டாங்க கைஸ். ரொம்ப அதாவது எப்படின்னா ஒருத்தன் ஒரு சின்ன தப்பு பண்ணா கூட பாத்துக்கோங்க இதான் நடக்கும். ரொம்ப அலைய வச்சிட்டாங்க நம்மள. 4 கால் தலைக்கு அடி. வா 4 கால் தெரியானே உண்ட கூடாது. 4 கால் தெரியுங்க. அவனுங்க மொட்டையங்க. முட்டை எங்களை மேலதான் தெரிப்பாங்க. மேல போனா சைடுல போனா முட்டை மேலதான் போனா மொட்டை சிசிடிவி கேமரா பாப்பாங்க பாரு. இல்ல ப்ரோ பாக்கல. என்ன ப்ரோ கீழே போட்டு எடு ப்ரோ. முட்டைக்கு காடே கேட்காது ப்ரோ. என்ன ப்ரோ மொட்டையை வரமாடி வந்துட்டாங்க. போட் சாவுல. இப்ப 4 கால் தெரியாம செத்தான். குடும்பமா சாவுறாங்க நம்ம கிட்ட. 4 கால் நீ செத்தால 4 கால அடிச்சு உடைச்சிடலாம் ப்ரோ. 4 கால் உனக்கு எடுத்துதான் இருக்கு. வாடா தம்பி பயமா இருக்குடா தம்பி. கண்ணு இருக்கு தம்பி. வாயில போட்டுருவேன். மண்டையில போட்டு மண்டை ப்ரோ. இதை எடுத்துக்கலாம். இது இல்லாட்டி நமக்கு உசையே போயிடும். ஓடி போயிடுச்சு. ஒட்டிக்கலாம் ப்ரோ. பாத்தீங்கன்னா மேல சென்ட்ரலாம் இருப்பாள. ஓ முதல்ல நம்ம அதை போட்டு தள்ளிட்டானால சென்ட்ரு ஆக மாட்டான். ஓகே கோபால் கிடைச்சாச்சு. இப்ப நம்ம கீழே போய் அந்த பெட்டி வர இருக்கு பாத்தியா ப்ரோ? பெட்டி இருக்கு ப்ரோ. கீழே ஒரு பெட்டி. என்ன ப்ரோ கிளிட்ச் ப்ரோ. சரியான கிளிட்ச். வெப்பனுக்கு சரி இது இப்போ நம்மளுக்கு மொட்டை பாத்துட்டானல. மொட்டை எரிஞ்சிட்டானா? அதுக்குள்ள சிசிடிவி கேமரா இருந்து பார்த்தான். சூப்பு அது பரவாயில்ல ப்ரோ பாத்துக்கலாம். அடி வாங்கினாலும் நம்மகிட்ட இன்னும் 3 டே இருக்கு. அதனால நான் ஒரு ப்ரோ பிளேயரா இதை ஒச்சு விட்டுருவேன். பல்லாக்கி இருக்கு ப்ரோ. நம்ம எஸ்கேப் ஆக போறோம். நின்னுங்க முதல்ல ஒவ்வொரு வேலையா முடிக்கணும். எல்லாம் கடைசி எதுவுமே எடுக்கல. எல்லாமே இரு இடத்துல தான் இருக்கு. ஆமா அத நம்ம நெக்ஸ்ட் வந்துறலாம். இத ஒச்சு விட்டுறலாம் गाइस. இத ஒச்சு விட்டுறலாம். இப்ப நம்ம ஹேண்ட் வீல் எடுத்து வந்துறலாம். ஹேண்ட் வீல் எடுத்து வந்துறலாம். மேலதான் இருக்கு. கிச்சன்ல இருக்கு. மேல கிச்சன்ல இருக்கு. ஆமா அவன் இதுல இருக்கு. என்ன எது இருக்கு ப்ரோ தெரியல ப்ரோ. ஆமா அதுல நம்ம இது இருக்கலாம் ப்ரோ. அந்த திறந்தோனே கிராணி வருவாள்ல அங்க இருக்கு. இப்ப கீழே போய் வச்சுட்டு வரணும். கிராணியும் கிராmpaவும் ஸ்பான் ஆவாங்கல்ல அங்க போய் வச்சுட்டு வரணும். ஆமா ப்ரோ அது ஒரு பெரிய விஷயம். சரி ரைட்டு வச்சு விட்டுலாம் गाइस. எங்கதான் வைக்கணும்? சுத்தி விடு ப்ரோ. அதுக்குள்ள வந்துடக்கூடாது ப்ரோ. அவன்ல ஆமா ப்ரோ கிராணிக்கு நீ அடிச்சிடக்கூடாது. கன் எடுத்துடலாம். கன் எங்க ப்ரோ இருக்கு? நம்ம எட்டுக்கால் பிடிச்சிக்கிட்ட அடிச்சோம். ஆமா அங்க போட்டுருக்கு கண்ணு. சரி ஓகே. அப்புறமா வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. கன் எங்க ப்ரோ? ரொட்டேஷன் மோட்டிவேஷன் பார்க்கணும். ஆமா இப்போ நம்ம கூட ஒரு ப்ரோ வந்திருக்காரு. ஆமா ராணி சாப்டர் 2 गाइस. சரியான ஒரு அமர்க்கலமான ஒரு இதாவது வந்து சொட்ட ஜாகிங் போகுது. சொட்டங்க வா சொட்ட வாங்க ஜாகிங் பீட் வாங்க. உனக்கு அடி இருக்கு. சொட்ட தெரிச்சனா மொட்டைக்கு அடி இருக்கு. மொட்டைங்க ஐயோ அப்படி வருவான் அவனங்க ப்ரோ. இதான் அல்ட்ரா தமிழ் கேமிங்கோட இன்னொரு பகுதி.
ப்ரோ நம்ம ப்ரோ போடுங்க போடுங்க. மொட்டையை அடிச்சாச்சு. சரி, டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிடலாமா? மேல போய் நம்ம எங்க இருக்கு? இங்கதான் இருக்கும். போடு 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 போடு. அப்படி எப்படி போகணும் ப்ரோ? ப்ரோ அப்படி போக முடியாது. ஆமா ப்ரோ. டக்கு டக்குன்னு முடிச்சோம்னா மேல முடிஞ்சிடும். அப்படிக்கா போயிட்டு அப்படிக்கா வந்துடலாம். அடுத்து இதை ஒட்டி விடணும். இதை வச்சு விட்டு கீழே போய் வெட்டி விட்டுருவேன். எங்க ப்ரோ இருக்கு எட்டணும். வாங்க மொட்டை. ப்ரோ கேன் இல்ல ப்ரோ. கீழே வெட்டணும் ப்ரோ. வெட்டணும் ப்ரோ. அவ்வளவுதான். பெல்லாக்கி மட்டும் தான் பிடிக்கும். பெல்லாக்கி டோர் ஹேண்டில் வேணும் ப்ரோ. எப்படி ஆமா டோர் கண்டு. அதான் ப்ரோ முக்கியம். அங்க மேல இருக்கியா? மொட்டை ரூம்ல இருக்கு. பெல்லாக்கி இங்க இருக்கு. மொட்டை ரூமா? அங்க இருக்கு. பெல்லாக்கி மூலம் எடுத்துடலாம். எடுத்து அதை ஒட்டி விட்டுலாம். 2 பேரும் மறைஞ்சிட்டாங்க. மொட்டை தரிசனம் நம்ம லாஸ்டா பாத்துட்டு போயிடலாமா ப்ரோ? நம்ம பாட்டு போயிடலாம் சவுண்ட் இருக்கு. ப்ரோ. இந்த கதவை நானே மூடி விட்டேன் பாத்தீங்களா? ஆமா ப்ரோ. சரி ப்ரோ. மொட்டை அப்புறமா வீடியோ பாக்குறவங்களா லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க गाइस. ஹேண்ட் வீல் எடுத்து வந்துறலாம். ஆமா ஹேண்ட் வீல் இல்ல ஹேண்ட். அடுத்து என்ன எஸ்கேப் போடலாம் அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு போயிருங்க. ஓகே, இதோட இந்த கேம் பிளே முடியுது. அல்ட்ரா தமிழ் கேமிங் அடுத்து என்ன கேமிங் போடுறது அப்படிங்கறத நீங்களே கமெண்ட் பண்ணுங்க. ஓகே பை गाइस. வாங்க எப்படி தப்பிக்கிறான்னு பாப்போம். ஓடுறான், சகுதிக்குள்ள ஓடுறான் गाइस. சொட்டையை பாரு, மொட்டையை பாரு. என்னோட ஹெலிகாப்டர் திருடுறது நீ தானே? நான் தான் அடுத்து போன எபிசோட்ல இதை எடுத்திருப்பேன் ஹெலிகாப்டரை. நீங்க போய் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துருங்க. ஓகே பாய் பாய் Bye, see you.